உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். பித்தநீர் இறுகி கற்களா உருவாகி படியறது தான் பித்தப்பை கற்கள்னு சொல்றோம். பித்தநீர் அதாவது பைல் நாம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிக்கிறதுக்காக லிவர்ல சுரக்கப்பட்டு பித்தப்பையில சேமிச்சு வைக்கப்படுது. நாம உணவு உண்ணும் போது அதை செரிக்கிறதுக்காக பித்தப்பை பித்தநீரை சிறுகுடல்ல வெளியேற்றுது. பொதுவா பித்தப்பை கற்கள்ல 3 வகை இருக்கு. கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ், பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ், மிக்ஸ்டு ஸ்டோன்ஸ். இதுல கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் தான் பொதுவா அதிக பேருக்கு இருக்கக்கூடிய பித்தப்பை கல். நம்ம பைல்ல கொலஸ்ட்ரால், பைல் ஆசிட்ஸ், பாஸ்போலிபிட்ஸ் இதெல்லாம் இணைஞ்சு ஒரு சொல்யூஷனா இருக்கும். இதுல எப்போ கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாகுதோ அல்லது பைல் ஆசிட்ஸோட அளவு குறையுதோ அப்ப நமக்கு கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் உருவாகுது. இதே போல பிலிருபினோட அளவு எப்ப அதிகமாகுதோ அப்ப நமக்கு பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் உருவாகுது. இது மட்டும் இல்லாம பிலியரி ஸ்லட்ஜ் அதாவது கால்சியம் பிலிருபினேட், கொலஸ்ட்ரால் கிறிஸ்டல்ஸ் சேர்ந்து ஒரு ஜெல்லி மாதிரியான அமைப்பு இருக்கும். இதனாலையும் நமக்கு கேல்ஸ்டோன் உருவாக வாய்ப்பு இருக்கு. பித்தப்பை கற்கள் உருவாக காரணங்கள் பார்க்கலாம். பொதுவா பித்தப்பை கற்கள் பெண்களுக்கு அதிகமா இருக்கு. உடல் பருமன் காரணமா அதிவேகமா எடையை குறைக்கிறது, தவறான முறையில விரதம் இருக்கிறது, அதிக நாட்கள் பட்டினியா இருக்கிறது, நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிக அளவுல எடுக்காம இருக்கிறது, பித்தப்பையானது பித்த நீரை முழுமையா வெளியேற்ற முடியாம இருக்கிறது, பைல் ஆசிட்ஸ் சரியான அளவு சுரக்காம இருக்கிறது, பிலிருபினோட அளவு அதிக அளவுல இருக்கிறது, லிவர் டிசீஸ் காரணமா லிவர் பித்த நீரை சரியாக சுரக்காம இருக்கிறது, பித்த நீர்ல நோய் தொற்று ஏற்படுறது, கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிக அளவுல எடுத்துக்கிறது, நம்ம ரத்தத்துல கொழுப்போட அளவு அதிகமா இருக்கிறது, டயபெட்டிக் இருக்கிறது. இது போன்ற காரணங்களால நமக்கு பித்தப்பைகள் உருவாகலாம். முதுகு வலி, வலது தோள்பட்டையில வலி, குமட்டல், வாந்தி, கொழுப்பு நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது சரியாமை, இது போன்ற அறிகுறிகள் நமக்கு வரலாம். பித்தப்பை கற்கள் வராம தடுக்க என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பட்டினி இருக்காம நமக்கு பசிக்கும் போது தேவையான அளவு உணவுகளை சரியா எடுத்துக்கணும். தவறான முறையில விரதங்களை கடைபிடிக்க கூடாது. நமக்கு உடல் எடை அதிகமா இருக்கு, பெல்லி ஃபேட் அதிகமா இருக்குன்னா சரியான முறையில உடல் எடையை குறைக்கணும். ஃபைபர் நிறைஞ்ச காய்கறிகள், பழங்களை அதிக அளவுல எடுத்துக்கணும். கொழுப்பு நிறைந்த உணவுகளை குறைச்சி எடுத்துக்கணும். ஒழுங்கான முறையில உடல் பயிற்சி செய்யணும். நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவும் கொழுப்போட அளவும் கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். நமக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்ச அளவு 3 லிட்டராவது டெய்லியும் நம்ம குடிக்கணும். நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். இடம் MS சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம் 636109. தொடர்புக்கு 9952831756. ஆன்மீகம், சித்த ரகசியங்கள், மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் MS சித்தா யூடியூப் சேனல்.